பிரசன்னாவிற்கு நிச்சயமாக தெரியும் அந்த குழந்தை காயத்ரி தான். எப்படி அவனிடமிருந்து குழந்தையை வாங்குவது? தான் இதுவரை அஸ்வத் கட்டளைகளை நிறைவேற்றி இருக்கிறானே தவிர சுயமாக சிந்தித்து செயல்பட்டதில்லை. தன்னை தானே நினைத்து அருவருத்தான். அஸ்வத் தன்னிடம் விட்டுவிட்டு சென்ற பொறுப்பை எப்போதும் சரியாக செயல்படுத்துபவன் முதல் முறையாக அலட்சியமாக கையாண்ட விதத்தை நினைத்து கன்னத்தில் அறைந்து கொண்டான். எல்லாவற்றையும் விட குழந்தையை நினைத்து துடித்தான். வித்யா பிரசன்னாவை பார்த்துவிட்டு அவனை நோக்கி ஓடி வந்தாள். வித்யா, ரொம்ப தேங்க்ஸ். எங்கே இருக்கிறாள் சொல்லுங்க. அவளை பார்த்தால் தான் நிம்மதி. பிரசன்னா, பிரதீப் தான் வச்சிருக்கான் என்று அங்கு நடந்தவற்றை சொன்னான். வித்யா, என்னை கூட்டிகிட்டு போங்க. நான் அவருடைய காலில் விழுந்தாவது குழந்தையை வாங்கிட்டு வந்துடுறேன். பிரசன்னா, அவன் அவ்வளவு நல்லவன் இல்லை வித்யா. அவன் ஏதோ பிளான் பண்ணுறான், என்னவோ எதிர்பார்க்கிறான். அது கிடைக்கும் வரை குழந்தைக்கு ஆபத்து விளைவிக்க மாட்டான். வித்யா, நீங்கள் சொல்வது உங்களுடைய யூகமாக இருக்கலாம். ஆனால் உண்மையில் அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான்னு எப்படி தெரியும்? அத்தான் வந்தால் என்ன பண்ணுவாரோ தெரியலையே. பிரசன்னா, இப்போதைக்கு நாம் டென்ஷன் ஆனால் ஏதாவது தப்பு செய்திடுவோம். அது அவனுக்கு சாதகமாக போயிடக்கூடாது. வித்யா, உங்கள் யோசனையில் இருக்காதீங்க. குழந்தையை பற்றி யோசிங்க. ரொம்ப நேரம் அழுதா மூச்சு பிரச்சனை ஆகிடும். பிரசன்னா, இப்போ என்ன பண்ண சொல்லற? வித்யா, அந்த ஆளுக்கு என்ன வேணுமோ கொடுத்துட்டு குழந்தையை வாங்கிட்டு வந்துடலாம். பிரசன்னா, முதல்ல குழந்தையை அவனுடையதுன்னு சொல்லிட்டு இருக்கான். குழந்தை காயத்ரி தான். அவளை தரணும்னா எனக்கு இது வேண்டும்னு சொல்லிட்டா செய்திடலாமே. அவன்தான் எவ்விதமான கோரிக்கையும் சொல்லாமல் இருக்கானே. வித்யா, கொஞ்சம் ஆட்களை கூட்டிட்டு போய் அவனை தாக்கி குழந்தையை தூக்கிட்டு வர முடியாதா? முடியாது. பிரசன்னா, அவனை தாக்கும் நேரத்தில் குழந்தையை ஏதாவது பண்ணிடுவாங்க. குழந்தை அவனுடைய அம்மா கையில் இருக்கு. வித்யா, அப்படி எதுவும் சொல்லாதீங்க, பயமாக இருக்கு. அத்தான் வர இன்னும் எவ்வளவு நேரமாகும்? பிரசன்னா, இன்னும் 4 மணி நேரமாகும். வித்யா ஐயோ என்று கதற தான் முடிந்ததே தவிர வேறு எதுவும் செய்ய முடியவில்லை. பிரதீப் தன்னுடைய ஃபோனை வைத்து கொண்டு காத்திருந்தான். சிறிது நேரத்தில் அவன் எதிர்பார்த்த ஃபோன் வந்தது. சந்தோஷத்தில் குழந்தையை மடியில் வைத்து கொண்டு சிரித்தான். பிரதீப் அவனுக்கு கிடைத்த ஃபோன் நம்பரில் ஃபோட்டோ அனுப்பினான். வித்யா ஃபோன் சினுங்க. எடுத்து பார்த்தவும் ஃபோட்டோவில் இருப்பது காயத்ரி என்று தெரிந்து கொண்டாள். அவசரமாக அந்த நம்பருக்கு ஃபோன் செய்தாள். பிரதீப், நீ ரொம்ப வேகமாக இருக்க. வித்யா, குழந்தையை கொடுத்துடு. பிரதீப், நீ மட்டும் தனியா உன்னோட ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் எடுத்துக்கிட்டு பீலமேடு ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு வந்துடு. வித்யா, எதுக்கு? பிரதீப், நம்ம கல்யாணம் டியர். குழந்தையை தத்து எடுத்துக்கிறேன். அவளை பார்த்துக்கணும் தானே. அதுக்கு எனக்கு மனைவி வேண்டும் தானே. வித்யா, முடியாது. பிரதீப், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு யாராவது மாற்றான் தாயா வர தயாராக இருப்பாள் என்று ஃபோனை வைத்தான். பிரசன்னாவிடம் ஃபோட்டோவை காட்டினாள். காயத்ரி தான் இது, அவனிடம்தான் இருக்கா என்று கதறினாள். பிரசன்னா, குழந்தை கழுத்தில் என்ன இது வித்தியாசமாக இருக்கிறது? வித்யா, ஏதாவது ரிமோட் மூலம் செயல்படுத்தும் கருவியாக இருக்குமோ? பிரசன்னா, முதல்ல இந்த ஃபோட்டோவை எனக்கு அனுப்பு என்று வித்யாவிடம் சொல்லிவிட்டு அவசரமாக ஒருத்தரை தேடி சென்றான். வித்யாவிற்கு பிரதீப் சொன்னது மனதில் வந்து போனது. சில நாட்கள் முன்தான் அஸ்வின் தன்னை திருமணம் செய்து கொண்டான். சட்டப்படி இன்னும் ரிஜிஸ்டர் செய்யவில்லை என்றாலும் மனதார தாலியை ஏற்றுக்கொண்டான். நேற்று தான் தன்னை மன்னித்து ஏற்றுக்கொண்டதாக அஸ்வின் சொன்னான். இன்னும் மனைவியாக தன்னை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. இப்போது பிரதீப் தன்னை திருமணம் செய்து கொள்ள மிரட்டுகிறான். ஐயோ, தன்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படி ஒரு நிலையில் வந்து நிற்கிறது? வேதாவின் அழுகை வித்யாவின் யோசனைகளில் இருந்து வெளியே கொண்டு வந்தது. வேதா, குழந்தைக்கு பால் கொடுக்கணும், நெஞ்சு வலிக்குது. வித்யா, குழந்தையை கூட்டிட்டு வா. வித்யா கண்ணீருடன் வேதாவின் அருகே வந்து உட்கார்ந்தாள். அவளை அணைத்து கொண்டு கண்ணீர் விட்டாள். வேதா, குழந்தையை கொடுக்க சொல்ல அக்கா. என்னுடைய உயிரை எடுத்துக்க சொல்ல அக்கா. வித்யா அவளுக்கு ஆறுதல் சொல்ல வழி தெரியாமல் அமர்ந்து இருந்தாள். திடீரென வேதா மயங்கி விழுந்தாள். வித்யா அவளை தாங்கி கொண்டு டாக்டர் என்று கிரீச்சிட்டாள். டாக்டர் பரிசோதனை செய்துவிட்டு கொஞ்சம் அவர்களுடைய மனநிலையை திடமாக வைத்திருக்க உதவுங்க, இல்லைன்னா அவங்களுக்கு சர்ஜரி செய்தது எல்லாமே வீணாகி கடைசியில் மனநிலை பாதிப்புக்கு ஆளாகி விடுவார். வித்யா, சார், அவங்களை குழந்தை கிடைக்கும் வரை தூக்கத்தில் வைத்திருக்க முடியுமா? டாக்டர், இப்போ அதை தான் செய்ய போகிறோம். ஆனால் சீக்கிரம் குழந்தையை தேட வேண்டும். எங்களுக்கும் அந்த பொறுப்பு இருப்பதால் நாங்களும் தேடிக்கொண்டிருக்கிறோம். வித்யா தூங்கும் வேதாவை பார்த்து பரிதாபப்பட்டாள். மனதில் தள்ளாட்டமாக என்னென்னவோ குழப்பங்கள் வந்தது. வேதா, அஸ்வத் காதல், அவர்களுடைய பிஞ்சு குழந்தை, அப்பா அத்தையின் சந்தோஷம், இவர்களில் நான் இல்லாமல் போனால் சந்தோஷம் குறைந்து விடுமா என்ன? வித்யா தனியாக வந்து பிரதீப்புக்கு ஃபோன் செய்தாள். நான் வந்துட்டா குழந்தையை கொடுத்துட்றீங்களா?
பிரதீப் எஸ் டார்லிங், கண்டிப்பாக கொடுத்துட்றேன். நீ எனக்கு வேணும். நமக்கு இது போல் ஒரு குழந்தை பிறக்கணும். எனக்கு யாரும் இல்லை வித்யா. என்னுடைய மனைவி இறந்துட்டா. நானும் உன்னை கல்யாணம் செய்துக்கிட்டு மற்றவர்கள் போல வாழணும் வித்யா. வித்யா நெஞ்சில் தாளாத வலி ஏற்பட்டது. தன்னுடைய அஸ்வின் வாழும் இதயத்தில் மற்றொருவனை ஏற்க முடியாது. அஸ்வின் தன்னை மன்னிக்கும் வரை இறந்துவிட துணிந்தவளுக்கு இப்போது அவன் குரல் மட்டுமே மனதில் ஒலித்தது. பத்திரமாக இரு. நீ எனக்கு முழுதாக வேண்டும். ஆனால் இப்போது சாக இருக்கும் 2 உயிர்களை காப்பாற்ற நினைத்து தன்னை அர்ப்பணிக்க முடிவெடுத்தாள். பிரதீப், என்ன பேபி, பேசவே இல்லை. வித்யா, நான் வரேன். ஆனால் குழந்தையை பத்திரமா கொடுத்துடணும். பிரதீப், ப்ராமிஸ். வித்யா, இன்னும் 1/2 மணி நேரத்தில் அங்கு இருப்பேன் என்று போனை வைத்தாள். தன்னுடைய கழுத்தில் தொங்கும் தாலியை இறுக்கி பிடித்து கொண்டு அழுதாள். உங்களுக்கும் எனக்கும் எழுதவில்லை போல இருக்கு. உயிரோடு வருவது சந்தேகம்தான். குழந்தை உங்களுடன் இருப்பாள். என்னை மறந்து சந்தோஷமாக உங்களால் வாழ முடியும். லவ் யூ அஸ்வின் என்று சொல்லி தாலிக்கு முத்தமிட்டால். கண்களை துடைத்து கொண்டு தாலியை கழற்றி ஹாஸ்பிட்டல் வாசலில் இருக்கும் பிள்ளையார் முன் இருக்கும் உண்டியலில் சேர்த்துவிட்டு பீலமேடு ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு ஆட்டோ பிடித்தான். பிரதீப் போனை வைத்துவிட்டு கலகலவென சிரித்தான். ஒரே கல்லில் 2 மாங்காய் என்று சொல்லிவிட்டு குழந்தையை தூக்கி கொண்டு காரில் கிளம்பினான். வித்யா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் முன் இருக்க பிரதீப் காரில் வந்திறங்கினான். அவன் கையில் குழந்தை. காயத்ரியே தான். வித்யா ஓடி சென்று குழந்தையை கையில் வாங்க முயற்சிக்க பிரதீப் 2 அடி தள்ளி நின்று, டார்லிங், குழந்தையை அவ்வளவு ஈஸியாக கொடுத்துடுவேனா? உன்னுடைய ஐடி எடுத்துகிட்டு வந்திருக்கியா? வித்யா, குழந்தையை கொடுங்க ப்ளீஸ். பிரதீப், கொடுத்துட்றேன். அழாத டார்லிங். நீ அழுதா என்னுடைய மனசு உடைஞ்சு போயிடும். ஆனால் அதுக்கு முன்னாடி சில விஷயம் சொல்லணும். குழந்தையை காண்பித்து, கழுத்தில் இருப்பது ஒரு சிறிய வகை ஆசிட் பாம். ரிமோட் என்னுடைய கையில் இருக்குது. அப்புறம் இது கழுத்தை ஒட்டி போட்டு இருக்கேன். காரணம், யாரும் ஈஸியாக கழற்றிடக்கூடாதுன்னு. இதை வெட்டியோ இல்லை பின்னாடி இருக்கும் ஊக்கையோ கழற்ற முயற்சித்தால் எனக்கு தெரிஞ்சிடும். உடனே வெடிக்க வச்சிடுவேன். குழந்தை 2 நிமிஷத்தில் பொசுங்கிடுவா. உனக்கு நல்லா புரியுதா? இந்த குழந்தையை வாங்கிக்கோ. வித்யா குழந்தையை கையில் வாங்க நடுங்கினாள். பிரதீப், பயப்படாதே. நான் சொல்வதை மீறி நீ எதுவும் செய்யாதவரை குழந்தை பத்திரமா இருப்பா என்று அவள் கையில் காயத்ரியை திணித்தான். வா, உள்ளே சைன் பண்ணிட்டு வந்துடலாம். வித்யா கண்ணீருடன் அவனை தொடர்ந்தாள். ஆஃபீஸர் சார், ஹிந்து முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? அவங்கள் கழுத்தில் தாலி இல்லை. பிரதீப் தயாராக வந்தவன் கையில் இருந்த தாலியை அவள் கழுத்தில் கட்டினான். வித்யா உடைந்து அழுதாள். இந்த பாவத்தை எத்தனை ஜென்மம் சுமக்க வேண்டும்? புருஷனுக்கு தெரியாமல் அவன் ஆசையாகவோ நிர்பந்தத்தாலோ கட்டிய தாலியை கழற்றிவிட்டு வந்து இன்னொருத்தவனை கல்யாணம் செய்து கொள்ளும் கொடுமை எந்த பெண்ணுக்கும் நேரக்கூடாது. பிரதீப், டார்லிங், எதுக்கு அலற? எல்லாம் சரியாகிடும். வா, கையெழுத்து போடு என்று கையெழுத்து போட வைத்து அவளை அணைத்து கொண்டான். நெருப்பு பட்டது போல அவள் உடல் தகித்தது. குழந்தையை மார்போடு அணைத்து கொண்டாள். பிரதீப், டார்லிங், ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் என்று அவனுடைய நட்பை ஃபோட்டோ எடுக்க சொல்லிவிட்டு உடனே அந்த ஃபோட்டோவை தன்னுடைய சோசியல் மீடியா எல்லாவற்றிலும் பகிர்ந்தான். என்னுடைய மனைவி மற்றும் என்னுடைய குழந்தை இருவரும் என்னுடைய வாழ்க்கையில் முக்கிய பொக்கிஷம் என்ற வாசகத்துடன் பகிர்ந்தான். வித்யா, இப்போது ஹாஸ்பிட்டல் போய் குழந்தையை கொடுத்துட்டு வந்துடலாம். பிரதீப், நம்ம குழந்தையை யார்கிட்ட கொடுக்கலாம்னு சொல்லுறாரு. வித்யா, நீங்கள் சொன்னீங்களே குழந்தையை கொடுத்துடுவேன்னு. பிரதீப், ஆமாண்டா, அதுதான் கொடுத்துட்டேனே. நம்ம குழந்தையை அதனுடைய அம்மாவான உன்னிடம் கொடுத்துட்டேனே. வித்யா, வேதா கிட்ட கொடுத்துட்டு வந்துடலாம். அப்புறம் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்கிறேன். பிரதீப், டார்லிங், உனக்கு புரிய மாட்டேங்குது. நீ என்னுடைய மனைவி, அதுபோல் இவள் என்னுடைய குழந்தை. உங்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். வித்யா கதறினாள். ப்ளீஸ், வேதா கிட்ட கொடுத்துடலாம். அவளால் தாங்க முடியாது. அதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் செய்கிறேன். பிரதீப், சட்டப். இந்த அழுகை கெஞ்சல் எல்லாம் என்னிடம் வேண்டாம். வாயை மூடிக்கிட்டு சொல்வதை மட்டும் செய். இல்லைன்னா 2 பேரும் பிணமா மட்டும் வெளியே போவீங்க. காரில் ஏறு. வித்யா, குழந்தையை கொடுத்துடலாம். குழந்தைக்கு உடம்பு தாங்காது. பிரதீப், ஏறிடி என்று காரில் அவளை தள்ளினான். குழந்தை தூக்கம் இழுத்து அழ ஆரம்பிக்க, அவளுடைய வாயை மூடு. என்னை எரிச்சல் ஊட்டாதே. ரொம்ப நேரம் பொறுமையாக இருப்பது போல் நடிக்க முடியாது என்று காரை இயக்கினான். வித்யா காரில் இருந்த பையில் இருந்த பாட்டிலில் பால் கலந்து குழந்தைக்கு கொடுத்தாள். குழந்தை பாலை குடிக்க ஆரம்பித்ததும் அமைதியானாள். வித்யா தன்னுடைய முட்டாள்தனத்தை எண்ணி மனதுக்குள் கதறினாள். எப்படி இவன் சொல்வதை நம்பி தன்னுடைய வாழ்க்கை மற்றும் குழந்தையின் வாழ்க்கை 2ஐயும் ஆபத்தில் நிறுத்திட்டேனே. வேதாவுக்கும் அஸ்வினுக்கும் என்ன பதில் சொல்வது? தன்னிச்சையாக முடிவெடுத்து தப்பு செய்து விட்டேனே.
வேகத்திலும் இயலாமையிலும் எடுக்கும் முடிவு கண்டிப்பாக சரியானதாக இருக்காது. கொஞ்சம் பிரசன்னா சொல்வதை கேட்டிருக்கலாம். பிரசன்னா அந்த ஃபோட்டோவை எடுத்து சென்று சிலரிடம் காட்டிய குழந்தை கழுத்தில் என்னவாக இருக்கும் என்று தெரிந்து கொள்ள முயற்சித்து கொண்டிருந்தான். அவனுடைய ஃபோனில் மெசேஜ் ஒன்று வர அதை திறந்து பார்த்தவன் அதிர்ச்சி அடைந்தான். ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் முன் எடுக்கப்பட்ட ஃபோட்டோவில் குழந்தையுடன் வித்யா கண்ணீருடன் நிற்க, பிரதீப் அவள் தோளில் கை போட்டு நெருக்கமாக இருந்தான். பிரசன்னா, சட், வித்யாவுக்கு மூளை கெட்டு போச்சா? என்ன வேலை செய்திருக்கா? பிரசன்னா அவனுடைய ஆட்களை விட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் விசாரிக்க, வித்யா பிரதீப் திருமணம் ரிஜிஸ்டர் ஆனது தெரிந்தது. பிரசன்னா மகேஸ்வரனிடம் தெரிவிக்க, இல்லை, நாங்கள் இங்கே வருவதற்கு முதல் நாள்தான் அஸ்வின் வித்யாவை கல்யாணம் செய்துக்கிட்டான். இது எப்படி சாத்தியம்? பிரசன்னா, உங்களுடைய முட்டாள் பெண்ணிடம் தான் கேட்கணும். குழந்தைக்கு அவன் ஆபத்து விளைவிக்க மாட்டான். கொஞ்சம் பொறுமையாக இருன்னு சொல்லிட்டு போனேன். அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டான். குழந்தையை காரணம் காட்டி வித்யாவை சீரழிச்சிட்டா என்ன பண்ண? இப்போ முழுசும் அவனுடைய பிடியில் நாம இருக்கிறோம். மகேஸ்வரனுக்கு தன்னுடைய பெண்ணின் நடவடிக்கையை என்ன சொல்வதென்று புரியவில்லை. இப்போ என்ன செய்ய? பிரசன்னா, அஸ்வத் வந்துட்டு இருக்கான். வந்ததும் என்ன செய்வதென்று முடிவெடுத்துக்கலாம் என்று சொன்னேன். அந்த அளவுக்கு பொறுக்க முடியாதா? அவன் ஏதாவது சொல்லி பயப்படுத்தி இருந்தால் கூட என்னிடம் சொல்லி இருக்கலாம். இப்படியா அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கிறது? குழந்தை தொலைச்சதற்கே இன்னும் என்ன பதில் சொல்ல போறேன்னு எனக்கு தெரியலை. இதில் கல்யாணம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டா என்ன? அதே வேகத்தில் டிவோர்ஸ் பண்ணிட்டு வெளியே வர முடியுமா? கொஞ்சம் சிந்திக்க வேண்டாம்? அடுத்து உங்ககிட்ட ஏதாவது சொல்லி மிரட்டினால் நீங்களும் ஏதாவது இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் செய்திடாதீங்க. பொறுமையாக இருங்க. அஸ்வத் வந்துடட்டும். நான் இப்போ ஏர்போர்ட் போகிறேன். நீங்கள் பத்திரமா இருங்கன்னு சொல்லதான் வந்தேன். பிரசன்னா அஸ்வத்தை அழைக்க சென்றான். அஸ்வத் ஏரோப்ளேனில் தலையை சாய்த்து கொண்டு, இன்னும் அரை மணி நேரம் போய் அவளை பார்த்தவுடன் தான் எனக்கு ஒரு நிம்மதி வரும். அஸ்வின், எனக்கும் தான். அஸ்வத் ஆச்சரியமாக, என்னாச்சு? வித்யாவை ரொம்ப கடுமையாக நடத்தின முடிவில் இருந்த அஸ்வின் நேற்று ஃபோன் பண்ணி, உங்களுக்கு என்னை பிடிக்கலைன்னா செத்து போயிடட்டுமான்னு கேட்குறா. ஒரு நிமிடம் அப்படியே இதயமே நின்று போச்சு. அஸ்வின், நானே சொல்லணும்னு நினச்சேன். நீ வேணும்னே அவளை கடுமையாக நடத்தினால் அவள் உன்னை தப்பாக புரிஞ்சுக்குவான். நல்ல வேளை உன்னோட மூளையில் பல் பெரிஞ்சிடுச்சு. அஸ்வின், ஆமாம், அவளை பார்த்ததும் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். பாலா, நீங்கள் 2 பேரும் என்னை என்னுடைய டயனா கிட்டேருந்து பிரித்து கூட்டிகிட்டு வந்துட்டீங்களே. அஸ்வின், அஸ்வத், உனக்கு தெரியுமா, டயனா கொஞ்சம் கொஞ்சமாக வேதா மாதிரி இருக்கான்னு தான் பாலா அவளை பார்த்து சொல்லிவிட ஆரம்பித்தான். பாலா, ஆமாம், அதில் என்ன தப்பு? எனக்கு பிடிச்ச பெண் மாதிரி இருப்பவளை லவ் பண்ணினேன். ஆனால் இப்போ டயானா என்னுடைய வாழ்வில் நீங்கா இடத்தை பிடித்து விட்டாள். அஸ்வின், டயானா இந்தியாவுக்கு வரும்பொழுது நல்ல செய்தியோடு வரப்போறா. அஸ்வத், ஆமாம், கர்ப்பமாக இருக்கேன்னு நல்ல செய்தி தானே? பாலா வெட்கத்துடன் கடிந்து கொண்டான். பாலா அனிச்சையாக அவள் அணிவித்த மோதிரத்தை பார்த்தான். அஸ்வத் அதை கவனித்து, எப்படி மோதிரம் அளவு சரியாக இருக்கும்? எனக்கென்னவோ இவன் ஏற்கனவே டயானா கூட சுற்றிட்டு இருந்திருக்கான்னு தான் தோணுது. அதனால தான் மோதிரம் சரியான அளவில் அவள் கொடுத்துருக்கா. பாலா, இல்லைடா, என்மேல் அவ்வளவு நம்பிக்கை இல்லையாடா? அஸ்வின், ஆமாம், ஒரே நாளில் பார்த்து முத்தம் கொடுத்து இன்னும் அதிகமாக ஆழமாக முன்னேற முடியுமா? பாலா, டேய், இவன் அப்படி தான் சொல்லுவான். உனக்கு என்னை பற்றி தெரியாதாடா? அஸ்வத், சரி, ஒரு பொண்ணு உனக்கு மோதிரம் கொடுத்துருக்கா, அதுக்கு மேலே தன்னையே கொடுத்துருக்கா. அவளுக்கு நீ என்ன கொடுத்த? பாலா டக்கென்று எழுந்தான். ஒன்றுமே கொடுக்கலையே. அஸ்வத் அவனை இழுத்து உட்கார வைத்தான். உணர்ச்சி வசப்பட்டு, இப்போ இறங்கி போய் அவளுக்கு ஒன்றும் கொடுக்க வேண்டாம், அமைதியாக உட்காரு. பாலா, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? இப்போ சொன்னவன் முன்னாடியே சொல்ல மாட்டேன். அஸ்வத், நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? பாலா, இப்போவாது சொல்லு. நாளைக்கு ப்ராஜெக்ட் சைன், மற்ற வேலைகளை முடித்து கொண்டு நேராக பிலிப்பைன்ஸ் போயிடு. போகும் பொழுது ஒரு நல்ல கிஃப்ட் வாங்கிட்டு போ. அவளை சர்ப்ரைஸ் பண்ணு. பாலா, சூப்பர், என்ன கிஃப்ட் வாங்கட்டும்? அஸ்வின், சுத்தம், அதுக்கு வேறு ஐடியா கொடுக்கணுமா? முதல்ல சீட்டு பெல்ட்டு போடு, லேண்டாக போகிறோம். அஸ்வின், நம்ம வீட்டுக்கு போகும் முன் ப்ரூக் ஃபீல்ட்ஸ் போயிட்டு போகலாம். அவளுக்கு ஃபேன்சி ஜுவல் ரொம்ப பிடிக்கும். அஸ்வத், ஆனால் வேதாவுக்கு என்ன பிடிக்கும்னு இன்னும் நான் தெரிஞ்சிக்கவே இல்லை. வேதாவும் நானும் நெருக்கமாக இருந்தது கோவையில் ஒரு இரவு, சென்னையில் ஒரு இரவு தான். அவளிடம் நான் நெருக்கமாக உட்கார்ந்து பேசிய நாட்களை விரல் விட்டு எண்ணி விடலாம். அவளுக்கு சாப்பிட என்ன பிடிக்கும்னு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் மற்றது எதுவும் தெரியாது. ஃப்ரீ டைமில் என்ன செய்வாள்? அவளுக்கு சினிமா பார்க்க பிடிக்குமா?
எந்த ஹீரோ பிடிக்கும்? தனிமை பிடிக்குமா? இரவு பிடிக்குமா? வானத்தில் நட்சத்திரம் பிடிக்குமா? கதை படிக்க பிடிக்குமா? அஸ்வின்: ஏய், அவளுக்கு உன்னை பிடிக்கும், அவ்வளவுதான். இனி அவளுடன் தானே இருக்க போற. அவளை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்குவேன். ஒரு டிப் வேணும்னா தருகிறேன். 2 பேருமே ஃபேன்சி நகைகளை விரும்புவார்கள். வித்யாவுக்கு வாங்கும் பொழுது வேதாவுக்கும் எப்பவும் வாங்குவேன். அஸ்வத்: கண்டிப்பா. எனக்கும் இதெல்லாம் வாங்க தெரியாது, நீ தான் உதவணும். அஸ்வின்: ஓகே. பாலா: ஆமாம், எனக்கும் நீ தான் உதவணும். நானும் ஒரு நல்ல கிஃப்ட் வாங்கிட்டு போகணும். அஸ்வின்: சரி சரி, இப்போ இறங்கலாம். விமானம் நிறுத்தத்திற்கு வந்தது. அஸ்வத் அவசரமாக ஃபோன் ஆன் செய்து பிரசன்னாவிற்கு அழைத்தான். அவன் வெளியே காத்திருப்பதாக சொல்ல மூவரும் வெளியே வந்தனர். பிரசன்னாவின் கருத்த முகத்தை பார்த்து அஸ்வத்: என்னடா? பிரசன்னா அவனை இறுக்கி கட்டி கொண்டு கண்ணீர் விட்டான். உன்னை நான் ஏமாற்றி விட்டேன். உன்னுடைய நம்பிக்கையை காப்பாற்றவில்லை. அஸ்வத்: வேதாவுக்கு என்ன ஆச்சு? பிரசன்னா: இல்லை குழந்தை என்று நடந்தவற்றை எல்லாம் சொன்னான். அஸ்வத் கோபத்தில் வித்யாவின் ஃபோனுக்கு டயல் செய்தான். பிரதீப் குரல் கேட்டது. வித்யா எங்கே? பிரதீப்: அவள் என்னுடைய மனைவி. அண்ணி எங்கேன்னு கேட்கணும். அஸ்வத் பல்லை கடித்து கொண்டு எங்கே? பிரதீப்: வித்யா டார்லிங், என்னுடைய தம்பி உன்னிடம் பேசணுமா? பேசுறியா என்று ஃபோனை ஒரு கையில் வைத்து கொண்டு இன்னொரு கையில் ரிமோட் வைத்து கொண்டு கேட்டான். வித்யா நடுக்கமான குரலில் நான் பேச மாட்டேன். பிரதீப்: குட் கேர்ள். போடா செல்லம். குழந்தை பால் கொடுத்து தூங்கவை. இன்னைக்கு நமக்கு முதலிரவு. நம்ம நெருக்கமாக இருக்கும் பொழுது குழந்தை அழப்போறா. அதனால் குழந்தையை அம்மா கிட்ட கொடுத்துட்டு வா. இந்த ஃபோனை நான் பேசிக்கிறேன். பிரதீப்: அஸ்வத் கேட்டியா? உங்க அண்ணே ரொம்ப பிஸி. வேணும்னா நாளைக்கு காலையில் கூப்பிட்டு பாரேன். அஸ்வத்: பிரதீப், வித்யாவை தொடாதே. உனக்கு என்ன வேணும் கேளு, நான் ஏற்பாடு செய்கிறேன். பிரதீப்: நீ எப்பவும் கெஞ்சுவதானே, அது மாதிரி கெஞ்சு. கேட்டு ரொம்ப நாளாச்சு. அஸ்வத் கை முஷ்டியை இறுக்கி கொண்டு அண்ணா ப்ளீஸ், குழந்தையும் வித்யாவும் எதுவும் பண்ணிடாதே அண்ணா. பிரதீப்: குட். ஃபோனை வச்சிடுறேன். அஸ்வத் ஃபோனை தூக்கி எறிந்தான். அஸ்வின் கண்ணீருடன் நின்றான். அஸ்வத் ஃபோன் வந்ததும் தன்னுடைய கோபத்தை பிரதீப் வித்யாவின் ஆடைகளை களைந்து அவளை நிற்க வைத்தான். அவள் நெஞ்சில் இருக்கும் அஸ்வின் பெயரை பார்த்து வெறி கொண்டான். பிரதீப்: அவன் இங்கே தொட்டு இருக்கானா, அங்கே தொட்டு இருக்கானா என்று தொடர் கேள்வியுடன் அவனுடைய சீண்டல்களையும் தாழாமல் நடுங்கி வேதனையின் உச்சத்தில் அவனை தன்னை தொட விடாமல் தள்ளிவிட்டாள். பிரதீப்: பாரு, நீ எங்கே வேணும்னாலும் எவனுடைய பெயரை வேணும்னாலும் எழுதி வச்சுக்கோ. ஆனால் நீ என்னோட பொண்டாட்டி, அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. நான் மட்டும்தான் உன்னை தொடுவேன் என்று அறையை வேகமாக அறைந்து சாத்திவிட்டு வெளியேறினான். வித்யா தொடர் அவமானத்தால் வலுவிழந்து குழந்தையை அணைத்து கொண்டு தூங்கினாள். ரஹீம்: ஏன் உன்னுடைய மனைவியுடன் ராத்திரி இருக்காமல் வெளியே வந்துட்ட? பிரதீப்: அவனை கல்யாணம் செய்துக்கிட்டா அவளுக்கு சேர வேண்டிய சொத்து கிடைக்கும். குழந்தையை வைத்து அஸ்வத் வீட்டையும் கம்பெனியும் எழுதி வாங்கிடுவேன்னு பிளான் செய்து இந்த கல்யாணத்தை செய்துக்கிட்டேன். ஆனால் அவன் நெஞ்சில் அவனுடைய பெயரை பச்சை குத்தி வச்சிருக்கா. ரஹீம்: யார் பேரு? பிரதீப்: அஸ்வின். ரஹீம்: உன்னுடைய மனைவி மார்பில் வேறு ஒருத்தன் பெயரா? இது ரொம்ப கொடுமை. அவளை தொடும் போதெல்லாம் உனக்கு அருவருப்பாக இருக்குமே. பிரதீப் மேலும் அவனுடைய வார்த்தைகளால் அவமானப்பட்டான். அவள் மார்பில் இருந்து அந்த பெயரை நீக்க வேண்டும் என்று யோசித்து கையில் இருந்த விஸ்கியை தொண்டையில் சாய்த்தான். ரஹீம் பேசாமல் அழிச்சிட. பிரதீப் அவனை பார்த்தான். ரஹீம்: ஆசி தரேன், ஒரு கண்ணாடி குச்சியில் தொட்டு தடவி விட்டுட்டு. கொஞ்சம் எரியும் தான், ஆனால் அவனுடைய பெயரை அழிச்சிடலாம். என்ன, ஒரு வாரம் வலிக்கும், அப்புறம் சரியாகிடும். பிரதீப்: வித்யாவுக்காக மாலினியை கொடூரமாக கொன்றவனுக்கு இதை செய்வது இன்னும் எளிது. ரஹீமிடம் அமிலத்தை வாங்கி கொண்டு தள்ளாடி நடந்தான். வீட்டில் வித்யாவை பூட்டிய அறையை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்து தாளிட்டான். தூங்கும் வித்யாவை தட்டி எழுப்பினான். அவள் திடுக்கிட்டு எழுந்தவள் தன் ராட்சசன் போல நிற்கும் பிரதீப்பை பார்த்து நடுங்கினாள். வித்யா எழுந்து நின்றவள் நடுங்கினாள். பிரதீப் அதை காட்ட வித்யா புரியாமல் விழிக்க அவளுடைய பிளவுஸ் கிழித்து அஸ்வின் பெயரை பார்த்து அவளை பின்பக்கமாக அணைத்து கொண்டான். அவள் கழுத்தில் முத்தமிட்டு, சாரி டார்லிங், உன்னுடைய மனதில் நான் தான் இருக்கணும் என்று சொல்லி அவள் மார்பில் எதையோ தடவ எரிச்சல் தாங்காமல் கதறினாள். அந்த அமிலம் அவள் மார்பு தோலை எரித்தது. கைகால் உதறி துடித்தவள் குளியல் அறையில் சவர் திறந்து தண்ணீருக்கு அடியில் நின்றாள். பிரதீப் கையில் இருந்த சிறிய அமில பாட்டிலை தூக்கி வெளியே எறிந்தான். கட்டிலில் சாய்ந்தும் கண் மூடினான். அப்படியே நீருக்கு அடியில் சரிந்தவள் குழந்தையின் அழுகுரல் கேட்டு கண் விழித்தாள். திடீரென குழந்தையை ஏதாவது செய்து விட்டானோ என்று பதறி வெளியே வந்து பார்க்க குழந்தை பத்திரமாக இருந்தாள். பக்கத்தில் பிரதீப் போதையில் தூங்கிக் கொண்டிருந்தான். குழந்தையை
தூக்கி கொண்டு போய் விடலாமா என்று யோசித்தவள் முதலில் குழந்தை அழுகையை நிறுத்த வேண்டி பால் கலந்து கொடுத்தாள். குழந்தை அமைதியானதும் தன்னுடைய கிழிந்த உடையை மாற்ற நினைத்து அங்கிருந்த பீரோவை தேட பெண்கள் உடை நிறைய இருந்தது. அதில் ஒன்றை எடுத்து மாட்டிக்கொண்டாள். நெஞ்சில் அமிலத்தின் தாக்கம் இருந்தது. அஸ்வின் பெயர் மேல் தோலோடு காயமாகி காணாமல் போயிருந்தது. தன்னுடைய இயலாமையை நினைத்து அழுதவள் குழந்தையை தூக்கி கொண்டாள். தூங்கும் பிரதீப்பை தொந்தரவு செய்யாமல் கதவை திறந்தவள் திடுக்கிட்டாள். கதவுக்கு வெளியே ராட்சசனை போல இருவர் நின்று கொண்டிருந்தனர். அதில் ஒருவன், வெளியே போகணுமா? ஆசிட் பட்டா எப்படி இருக்கும் தெரியும் தானே? குழந்தைக்கு அந்த வேதனை வேண்டுமா? என்னுடைய கையில் என்ன இருக்கு தெரியுமா என்று அந்த ரிமோட்டை காண்பித்தான். வித்யாவிற்கு தூக்கி வாரி போட்டது. எத்தனை பேரிடம் இந்த ரிமோட் இருக்கும் என்று நினைத்து கொண்டு அறைக்குள் நுழைந்து கதவை சாத்தி கொண்டாள். குழந்தையை பக்கத்தில் போட்டுக்கொண்டு கட்டி கொண்டாள். வெகு நேரம் எரிச்சல் காரணமாக தூக்கம் இல்லாமல் தவித்தாள். துணியை நனைத்து நெஞ்சில் அழுத்தி கொண்டு கண் மூடினாள். தான் கனவில் கூட நினைத்திராத செயல்களை ஒரு நாளில் செய்து முடித்திருந்தாள். இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனம் செய்துவிட்ட நிலையில் அஸ்வின் முன் நிற்க கூட முடியாது. அவனையும் அவனுடைய இதழ் கொள்ளாத முத்தத்தையும் நினைத்து ஏங்கி கண்கள் இருட்ட மயக்கமா தூக்கமா என்று தெரியாமல் கண் மூடினாள். அஸ்வத் விமானம் விட்டிறங்கியதிலிருந்து மனக்குமுறலில் இருந்தான். யாரையாவது கொலை செய்ய வேண்டும் என்ற துடிப்பில் இருந்தான். பாலா, பிரசன்னா மற்றும் அஸ்வின் என்று அவனுடன் இருந்தவர்கள் அவன் என்ன யோசிக்கிறான் என்று கூட பிடிபடாமல் தவித்து கொண்டிருந்தன. அஸ்வத் போனில் வித்யாவை அண்ணி என்று சொன்னதிலிருந்து இன்னும் பொங்கிக் கொண்டிருந்தான். அஸ்வின் மனம் விட்டு வித்யாவை பற்றி நிறைய பேசியிருந்தான். அவனுடைய காதலை அஸ்வத் உணர்ந்ததால் அஸ்வின் எந்த நிலையிலும் அவனுடைய காதலை இழக்கக்கூடாது. பிரதீப் அவளை எதுவும் செய்வதற்குள் அவளை அவனிடம் இருந்து மீட்க வேண்டும். அஸ்வத் குறுக்கும் நெடுக்கும் நடந்தான். இவன் தானே பிரதீப் கூட தண்ணி அடிச்சிட்டு இருந்தது? ஆமாம் சார். பார் விட்டு வெளியே வந்ததும் அப்படியே அள்ளிக்கிட்டு வந்துட்டோம். ஆனால் ஆசிட் அஸ்வின் பேருன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். அஸ்வின் மனது துடித்தது. அவள் நெஞ்சில் இருக்கும் தன்னுடைய பெயரை பிரதீப் பார்த்து இருக்கிறான். ஆசிட் போட்டு அழிக்க நினைத்திருக்கிறான். அவளுடைய பூ போன்ற ஸ்பரிசம் இதை தாங்குமா? அஸ்வின், அவன் உயிரோடு இருக்கக்கூடாது என்று வெறி பிடித்தவன் போல கத்தினான். சுவரில் முட்டிக்கொண்டான். பாலா அவனை இழுத்து அணைத்து கொண்டான். பொறுமையாக இரு. வித்யாவை கூட்டிட்டு வர என்ன செய்யணும்னு யோசிக்கலாம். அஸ்வின், கொன்னுடணும் அவனை, அவ்வளவுதான். குழந்தையும் வித்யாவையும் வந்துடுவாங்க. அஸ்வத் ஆழ்ந்து யோசித்தான். அஸ்வின் சொல்வது ஒரு விதத்தில் நியாயமாக இருந்தது. பிரதீப்பை கொன்றுதான் ஆக வேண்டும். பிரதீப் தூக்கம் விழித்து தரையில் சுருண்டு இருக்கும் வித்யாவை அவள் அருகில் படுத்து அணைத்தான். குட் மார்னிங் பேபி. வித்யா திடுக்கிட்டு எழுந்து நகர்ந்து கொண்டாள். பிரதீப், உனக்கு இந்த ட்ரெஸ் சூட் ஆகுது. என்னுடைய முதல் மனைவி மாலினியின் ட்ரெஸ் தான் இது. வித்யா அவனை விட்டு விலகி போனாள். அவளுடைய ட்ரெஸ் மேல் இரத்த கரை தெரிந்தது. பிரதீப் அவள் அருகில் நெருங்கி, என்ன பேபி இது, என்னாச்சு, அடிபட்டுடுச்சா என்று அவளை நெருங்கினான். அவள் நடுங்க அவளை இழுத்து அணைத்தான். உடையை விலக்கி பார்க்க வெந்த புண் அவன் கண்ணில் பட்டது. சாரி, நான் ஏதாவது போதையில் பண்ணிட்டேனா? வா, ஹாஸ்பிட்டல் போகலாம். வித்யா அவனை தள்ளிவிட்டாள். பிரதீப், சாரி சொல்கிறேன் தானே, வா பக்கத்தில். வித்யா மேலும் அவனை விட்டு நகர பிரதீப் கையில் எதையோ எடுத்தான். வித்யா அதை பார்த்து அதிர்ந்து அவன் அருகில் வந்தாள். பிரதீப் அவளை அணைத்து முத்தமிட்டு, சாரி, இப்போ கிளம்ப, ஹாஸ்பிட்டல் போகலாம். உன்னுடைய உடம்பில் சின்ன கீறல் கூட என்னால் தாங்க முடியாது டார்லிங் என்றவன் உடனே பாத்ரூம் நுழைந்து கதவை தாளிட்டு கொண்டான். கண்ணாடியில் தெரியும் தன்னுடைய பிம்பத்தை பார்த்து, என்னடா பண்ணி வச்சிருக்க? போதையில் இப்படியா சுய நினைவை இழப்ப? வித்யாவை நல்லபடியாக நடத்தணும். அவளுக்கு என்மேல் நல்ல அபிப்பிராயம் வரணும். அப்புறம் தானே அவளை எனக்கு பாதுகாப்பு கவசமாக உபயோகப்படுத்த முடியும். இவர்கள் இருவரின் உதவி இல்லாமல் எப்படி அஸ்வத்தை பாப்பராக்க முடியும்? லூசு. தெளிவாக குளித்து சுத்தமாக வெளியே வந்தான். வித்யா சுவரோரம் சாய்ந்து இருந்தான். வலியாலோ இல்லை விரக்தியாலோ மிகவும் களைத்து இருந்தான். பிரதீப் அவள் அருகே சென்று அமர்ந்து அவளை தன்மேல் சாய்த்து கொண்டான். வித்யா, சாரிம்மா, ஏதோ கோபத்தில் கண்ணு தெரியாமல் உன்னை துன்புறுத்தி விட்டேன். போய் ப்ரெஸ் ஆகிட்டு வா, உனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன் என்று அவள் எழுந்து கொள்ள உதவி செய்து பாத்ரூமில் அவளை நுழைத்தான். குழந்தை அழுதாள். பிரதீப் அவளை கையில் தூக்கி கொண்டு, என்னாச்சு குட்டிக்கு, ஏன் அழுறீங்க? டயப்பர் மாற்றணுமா? அப்பா மாற்றி விடட்டுமா என்று டயப்பர் மாற்றி கொண்டிருந்தான். வித்யா இந்த காட்சியை பார்த்தாள். நிஜமான அப்பா போல நடந்து கொண்டான். வித்யா பாத்ரூம் விட்டு வெளியே வந்தவள், ஏங்க?
பர்ஃபெக்ட் கணவன் போல. என்னம்மா வித்யா, குழந்தையை கொடுத்துடலாம்ங்க ப்ளீஸ். பிரதீப், என்ன வித்யா புரியாமல் பேசுகிற? குழந்தை நம்முடையது. நம்ம குழந்தையை வேற யார்கிட்டயோ கொடுக்கலாம்னு சொல்லற? வித்யா, நாம குழந்தை பெற்றுக்கொள்ளலாம். இந்த குழந்தையை அவங்க கிட்ட கொடுத்துடலாம். நீங்கள் சொல்படி எல்லாமே கேட்டுக்கிறேன். பிரதீப் அவளை அணைத்தான். தெரியும்டா, நீ ரொம்ப நல்ல பொண்ணு. கண்டிப்பாக நம்ம குழந்தை பெற்றுக்கலாம். ஆனால் இந்த விஷயம் வேற. உனக்கு புரியாது. அவனுடைய எல்லாமே என்னுடையது. அவனுடைய காதலியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவள் என்னுடைய மனைவியானால் வீடு அவனுடையது. என்னுடையதாக்க போகிறேன். சரியாக சொல்லணும்னா வேதாவை தான் நான் கல்யாணம் பண்ணி இருக்கணும். ஆனால் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மற்றபடி குழந்தை அவனுடையதாக இருந்தாலும் என்னுடையதுடா. நம்முடையது. நீ, நான், நம்ம குழந்தை, சந்தோஷமான குடும்பம். வித்யா அப்போதுதான் அவனை ஒரு பைத்தியக்காரனாக பார்த்தாள். அஸ்வத் அத்தானுடையது எல்லாம் தன்னுடையது, மனைவி மகள் உட்பட என்று சொல்லும் ஒரு வெட்கம் இல்லாத ஆளை முதல் முறையாக சந்திக்கிறாள். இவன் ஒரு சைக்கோ. இவனுடைய பேச்சு செய்ய எதுவுமே அர்த்தமற்றது, நிலை இல்லாதது. குழந்தையை பற்றி நினைக்க அவளுக்கு இன்னும் பயம் அதிகமானது. லூசுத்தனமாக ரிமோட்டில் எதையாவது அழுத்தி வைத்து விட்டான் என்றால் குழந்தையின் நிலை நடுங்கினாள். பிரதீப் தன்னுடைய அணைப்பில் அவளுடைய நடுக்கத்தை உணர்ந்தவன், பயப்படாதே என்று முகம் முழுவதும் முத்தமிட்டு அணைத்தான். அவனுடைய கை அவளுடைய காயத்தில் பட என்று வழியில் சினுங்க. பிரதீப், சாரி, முதல்ல ஏதாவது சாப்பிட, நான் ஹாஸ்பிட்டலில் அப்பாயின்மெண்ட் வாங்கிறேன் என்று அவளை விட்டு விலகி நடந்தான். வித்யா தலையில் கை வைத்து கொண்டான். முதல் முறையாக ஒரு விசித்திர மனிதனை பார்க்கிறாள். இதிலிருந்து எப்படி வெளியேறி குழந்தையை பாதுகாப்பாக வேதாவின் கையில் ஒப்படைக்க போகிறாள்? தன்னை சுற்றி கேள்விகளாக இருந்தன. ரஹீம் போதை தெளிந்து தூக்கம் விழித்தான். அவனுடைய கையும் காலும் கட்டப்பட்டு இருந்ததால் நகர முடியவில்லை. ரஹீம், டேய் யாருடா, கட்டை அவிழ்த்து விடுங்கடா, ஒன்றுக்கு போகணும். அஸ்வத் ரஹீம் அருகே வந்தான். அவனை பார்த்ததும் ரஹீம் மனதில் பயம் அதிகமானது. அஸ்வத் அதிகம் கேள்வி கேட்காமல், பிரதீப் என்ன பிளான் பண்ணி இருக்கிறான்? ரஹீம், எனக்கு அப்படி தெரியும். அஸ்வத் முஷ்டியை சுருட்டி வயிற்றில் ஓங்கி குத்த வலி தாங்காமல் ரஹீம் அடக்கி வைத்திருந்த சிறுநீரை வெளியேற்றினான். அஸ்வத், இவன் மேலே ஆசிட்டை ஊத்துங்க என்றதும் 2 கேன் நிறைய திராவகத்தை எடுத்துக்கொண்டு தயாராக நின்றன. அஸ்வத், அதுக்கு முன்னாடி பினாயில் ஊத்துங்க, நாறுது. கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் அஸ்வத்தின் கட்டளையை நிறைவேற்றினர். ரஹீம் உடல் அரிப்பு எடுக்க ஆரம்பித்தது. அஸ்வத் தூரமாக தள்ளி உட்கார்ந்து, பிரதீப் என்ன பிளான் பண்ணி இருக்கான்? ரஹீம், தெரியாது. அஸ்வத், காலில் முதல்ல ஊத்துங்க. ரஹீம், வேண்டாம் என்று கதற அவன் காலில் சிறிதளவு திராவகம் ஊற்றப்பட்டது. ரஹீமின் கிரேச்சிடல் காதில் கேட்டது. அஸ்வத் மனம் இவ்வளவு நேரம் இரத்த காவுக்காக துடித்து கொண்டிருந்தது. கொஞ்சம் அமைதியானது. ரஹீம் குழந்தையையும் வித்யாவையும் வச்சுக்கிட்டு உங்கள் சொத்துக்களை வாங்கிலாம்னு பிளான் பண்ணி வச்சிருக்கான். அஸ்வத், நீ சரிபட மாட்ட, இன்னொரு காலில் ஊத்துங்கடா. ரஹீம் கதற இன்னொரு காலிலும் திராவகம் ஊற்றப்பட்டது. அஸ்வத், எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லக்கூடாது, எனக்கு தெரியாததை சொல்லு. ரஹீம் முதல் முறையாக நரகராஜனை கண்முன் பார்ப்பது போல தோன்றியது. நடுக்கமும் மயக்கமும் சேர குழந்தை கழுத்தில் ஆசிட் பாம் ஒன்று கட்டி வச்சிருக்கான். அதை கலற்றவோ இல்லை கட் செய்யவோ முயற்சித்தால் அவனுடைய ஃபோனுக்கு அலர்ட் போகும். உடனே தன்னுடைய கையில் வைத்து இருக்கும் ரிமோட்டை அழுத்தி அதை வெடிக்க வைத்து விடுவான். அதை சொல்லி பயமுறுத்தி வித்யாவை கல்யாணம் செய்துக்கிட்டான். வித்யா நெஞ்சில் இருக்கும் அஸ்வின் பெயரை பார்த்துட்டு அவளை நெருங்காமல் என்னுடன் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தான். அப்புறம் என்னிடம் ஆசிட் வாங்கி கொண்டு அதை அஸ்வின் பெயர் இருக்கும் இடத்தில் தடவி விட்டுடுவேன்னு போனான். ரொம்ப கவனமாக அந்த யோசனை அவனுடையது என்பதை சொல்லாமல் மறைத்தான். அஸ்வத், அப்புறம் சொல்லு. ரஹீம், அவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் காந்திபுரத்தில் இருக்கிறான். அவனை பிடித்தால் அந்த பாம் எப்படி செயலிழக்க வைக்க முடியும்னு சொல்லுவான். அஸ்வத், யாருன்னு பாருங்க, இவனை குளிப்பாட்டி உட்கார வைங்க என்று எழுந்து சென்றான். ஹாஸ்பிட்டல் சென்று வேதா அறைக்கு சென்றான். அவள் உணர்வில்லாமல் தூங்கிக் கொண்டிருந்தாள். அவள் அருகே நின்றான். வேதா, நம்ம குழந்தையை பாதுகாக்க தவறிட்டேன், மன்னிச்சிடு. என்னை விட காயத்ரி உனக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியும். இன்றைக்குள் நம்ம குழந்தை நம்மிடம் இருப்பாள் என்று அவள் முன் மண்டியிட்டு அவள் நெற்றியில் மெலிதாக முத்தமிட்டான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.